ரொம்ப ரொம்ப உபயோகப்படும் பிராணாயாமம் எதுன்னு கேட்டிங்கன்னா நாடி சுத்தி. ஆன்மீக சாதனை செய்வதற்கு ரொம்ப 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 உபயோகப்படக்கூடிய பிராணாயாமம் எதுன்னு கேட்டிங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமம். இதை ரெண்டு வகையா பண்றாங்க. எந்த நாடியில காத்தை இழுத்துக்கிறோம் அந்த நாடியிலேயே காத்தை விட்டுறது தான் நாடி சுத்தி. அனுலோமா விலோமா, நீங்க சொன்னீங்க சந்திரபேதா சூரிய பேதா, எது செய்யணும் நிறைய பேர் போன் பண்ணி கேட்கிறாங்க. சந்திரபேதா சூரிய பேதா பிராணாயாமத்தை விட நாடி சுத்தி பிராணாயாமம் ரொம்ப சிரேஷ்டம். இந்த அனுலோமா விலோமா எப்ப தேவைன்னு கேட்டீங்கன்னா கும்பக பிராணாயாமம் பண்றப்ப தேவை. இந்த மாதிரி சாதாரணமா செய்யக்கூடிய பிராணாயாமங்களுக்கு நாடி சுத்தி பிராணாயாமமே போரும். என்னது அனுலோமா விலோமா? இப்ப நீங்க சுழுமுனை அது இதுன்னு சொன்ன பின்னாடி இதை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடநாடிக்கு சந்திர நாடின்னு பேரு, பிங்கள நாடிக்கு சூரிய நாடின்னு பேரு. சந்திரன் குளுமை, சூரியன் உஷ்ணம். பிராணாயாமம் செய்யும் பொழுது உடம்பு குளுமை ஆகாது, உஷ்ணம்தான் ஆகும். சாதாரணமா காத்தை இழுத்து விடுறப்பவே இந்த காத்தினுடைய மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனேஷன். பிராணசக்தி ஒண்ணு உயிர் சத்தை கொண்டு போய் உடம்புக்கு சேர்க்குது. ஆத்மா சோல், சோல் வெளியே இருக்கு உள்ளே இருக்கு. வெளியே இருக்கிறது போய் உள்ள போது வெளியே வருது, உள்ள போது வெளியே வருது, உள்ள போது வெளியே வருது. அந்த உள்ள போய் வெளியே வர நேரத்தில் இவ்வளவு வேலைதான் நடக்குது நம்ம உடம்புல. அது பண்ணாவே சாதாரணமான சுவாசத்தை செய்தாலே உடம்புல உஷ்ணம் ஆகுது. அந்த உஷ்ணத்தை பெருக விட்டால் வாதம் பித்தம் கஃபம் இந்த மூணுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ மூணோ ஏறக்குறைய ஆயிடும். வாதம் பித்தம் கஃபம் ஏறக்குறைய ஆச்சுன்னா உடம்புல வியாதி வந்துடும். மனது உடம்பு ரெண்டுலையுமே வியாதி வந்துடும். அதனாலதான் இந்த அனுலோமா விலோமா அப்படின்னு ஒரு பிராணாயாமம். வலது பக்க மூக்கில் இழுத்து இடது பக்கத்துல விடணும், இடது பக்க மூக்கத்தில் இழுத்து வலது பக்கத்துல விடணும். அப்படின்னா உஷ்ணத்திலிருந்து குளுமை, குளுமையிலிருந்து உஷ்ணம். ஸோ இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றது. ஆனா இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் சாதாரண பிராணாயாமம் செய்யும் பொழுது செய்தால் உடம்புல என்ன இருக்கு அது ரீட்டைன் ஆகும். ஜாஸ்தியும் ஆகாது கம்மியும் ஆகாது. இது ஆசிஸ் வேரிஸ் கண்டிஷன். அனுலோமா விலோமா மாற்றுவது ஸ்வரயோகால வருது. இதெல்லாம் ஸ்வரயோகா கூட கற்றுக் கொடுக்குறேன், சொல்றேன், பேச்சுக்கு சொல்றேன். அந்த ஸ்வரயோகத்துல இதெல்லாம் வருது. ரைட். இப்ப இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் ஒவ்வொரு யோகியும் தியானம் செய்வதற்கு முன்னால் டைம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பிராணாயாமம் ஒரு 25 தடவை பண்ணிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஸ்டன்டா உங்க மைண்டை கூல் பண்ணக்கூடிய பிராணாயாமம். காத்து எவ்வளவு நிதானமா உங்க மண்டைக்கு போகுது, மனசு விளக்கமாயிடும். உங்க மனசு இயக்கிறதே காத்து தானே. நீங்க விடுற காத்தை கம்மி விட்டீங்கன்னா மனசு நிதானமா தான் வேலை பண்ணும். இப்ப நீங்க என்ன இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க அதை விட நிதானம். என்ன உங்களுக்கு ஆதங்கம் பயம் பீதி அது இது என்னென்னவோ இருக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் நியூட்ரல் ஆயிடும். அற்புதமான பிராணாயாமம்.